கிரீமியாவினுடைய ஒரு ஓரத்தில் உக்ரைனுடைய போர் வீரர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு ரஷ்யாவில் பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின செய்தி. ஆனால் அப்படி வந்த உக்ரைன் இராணுவ வீரர்களை நாங்கள் திரும்ப ஓட வச்சுட்டோம், கொஞ்சம் பேரை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அதற்கு ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவினுடைய பதிலடி இப்படி இருக்குன்னா, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கர்கிவ் பக்கமாக நிறைய பேர் வந்தாங்க, நாங்கள் எல்லாரையும் திரும்ப விரட்டிட்டோம். யார்? ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள். G7 நாடுகளுடைய முக்கியமான கூட்டம், பெலரஸ் அதிபர் கூட ரஷ்யாவினுடைய அதிபருடைய பேச்சு, சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய நட்பு, ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லி சும்மா பரபரன்னு இருக்குது உலக அரசியல். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாமா? ஈஸ்ட் ஆஃப் கிரீமியன் பெனிசுலா. இந்த கிரீமியன் பெனிசுலாவில் கண்டிப்பாக கொஞ்சம் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 கிலோமீட்டருக்கு ரேடார் சிஸ்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க, போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அது உண்மையாக போய் அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்மளும் படிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடியே S-400 அடிச்சிருச்சு ATACMS அப்படிங்கிற இன்னொரு தகவலும் வெளிவந்தது. ஸோ S-400லாம் சும்மா டம்மி தான். இந்த மாடர்ன் வார்ஃபேரில் ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்கிறதோ ஒட்டுமொத்தமாக வான் பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா டம்மியாக மாறிட்டே இருக்குது அப்படிங்கிற தகவலை மறுபடியும் பல நாடுகள் உறுதிப்படுத்துகிறாங்க. குட்டி ட்ரோன் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல வந்து குண்டை போட்டுட்டு ஓடிடுது. அதை விட முக்கியமாக சூசைட் ட்ரோன்ஸ் எல்லாமே அதனுடைய வேலையை பக்காவாக செஞ்சிட்ருக்கு. இராணுவ வீரர்கள் இன்னொரு எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் கூட சண்டை போடுறதை விட கூடுதலாக இந்த ட்ரோனால் உயிரிழந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக பேசப்படுது. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு பெரிய மித்தா மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகின்றன. லட்சக்கணக்கான கமிகாஸ் ட்ரோன்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து எப்படி ஒரு நாட்டை பாதுகாப்பது? தேனீக்கள் ஒரு இடத்துல வந்து போகிற மாதிரி மாறிடும். லட்சக்கணக்கான ட்ரோன்ஸ் வருது, லட்சக்கணக்கான குட்டி குண்டுகளை கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்ய முடியும் ஒரு நாட்டால்? ஆனால் இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தா அது பாசிபிள் தான். ஸோ அதை எதிர்த்து பல நாடுகளும் பெரிய வியூகங்களை வச்சுட்டு வராங்க. அதில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா எதிர்காலத்தில் இந்தியாவுக்கும் இதே ஒரு த்ரெட் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ கமிகாஸ் ட்ரோன்ஸ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்தது என்றால் அதை தடுப்பது எப்படி அப்படிங்கிறதும் ஒரே ஐடியாக அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு இல்லாட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மிசைலை வச்சு அடித்து நகர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அதை இன்னுமா ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் இல்லாட்டி இஸ்ரேல் போன்ற நாடுகள் கண்டுபிடிக்க முடியலை. இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்களா? லேசர் வெப்பன்ஸுக்கு நம்ம தாவிட்டு இருக்கோமே, அதை விட முக்கியமானது தானே இந்த EMP வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த EMP வெப்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் செயல்முறைக்கு வராமல் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கலாம். ஸோ எல்லாருடைய இப்போ ரஷ்யாவினுடைய ரிசர்ச்சே அதுதான். ஏன்னா இந்த ட்ரோன் வார்ஃபேரை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கல. இது இரண்டாவது யுத்தம். முதல் யுத்தம் அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தில் தான் அதிக அளவு ட்ரோன் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் தான் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் பலதரப்பட்ட ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதையும் இந்த இரண்டு நாடுகளும் மாறி பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சரி, அப்போ ரஷ்யாவினுடைய அல்டிமேட் எய்ம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 அப்படின்னு சொல்லி போட்டு உடைக்கிறாங்க. அது எப்படி 2024 ரஷ்யாவினுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கும்? முதல் விஷயம், 2024 நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. முதலாவதாக புட்டின் அவர்கள் ஜெயித்து விட்டார் 2024. ட்ரம்ப் அவர்கள் வருவாருன்னு சொல்கிறாங்க. புட்டின் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பைடன் அவர்கள் என்ன செய்வாங்க, பதவியை விட்டு விலகி விடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தகவல் வருகிறது. மூணாவதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தத்து கூடவே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் யுத்தம், அது கூடவே 2024 இன்னொரு யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தைவான் அட்டாக் பண்ணலாம் சீனா அப்படிங்கிற மாதிரியும், தைவானுடைய இப்போதைய பிரசிடென்ட் கண்டிப்பாக சீனா கூட உரண்டு இழுத்தே தீர்வார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா அப்படிங்கிற அடுத்த ஒரு பிரச்சனையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி கூட ஜப்பான் என்ன தெரியுமா செஞ்சுட்டாங்க, வடகொரியாவிலேருந்து யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டை நல்லா சார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடை எல்லாமே விதித்து விட்டார்கள். ஸோ இந்த 2024 சம்திங் வில் ஹேப்பன். அதாவது கடைசியில் 2024 கடைசியில் ஏதோ ஒன்று நடக்க போகுது
அதை சரியாக பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. மோல்டோவாவாக இருக்கட்டும், இப்போ பால்டிக் நாடுகளில் நிறைய ஜிபிஎஸ் ஜாம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. எஸ்தோனியாலையும் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது தடைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பால்டிக் சீல ரஷ்யா அவங்களுடைய எல்லையை மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ இப்போ உக்ரைனுக்கு பிறகு அடுத்ததாக பால்டிக் நாடுகள் தான் அப்படின்னு சொன்ன அதே வியூகத்திலேயே ரஷ்யா வந்து கொண்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடைய படைபலம் அதிகரிக்குமா, F-16 வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. 2024 தான் ரஷ்யாவினுடைய குறிக்கோளாக இருந்தது என்றால் அதே குறிக்கோளுடன் உக்ரைனும் அந்த பக்கமாக F-16 வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். F-16 விமானம், அந்த விமானிகளுடைய முதல் கட்ட பயிற்சி உக்ரைன் விமானிகள் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக F-16 முதல் கட்ட விமானிகள் அமெரிக்காவில் அவங்களுடைய அந்த ஒரு ட்ரைனிங்கை முடித்து விட்டார்கள் என்கிற தகவல் தான். ஆல்ரெடி F-16 ஜூன் மாதத்தில் தான் வரும்னு சொன்னாங்க. எங்கே வந்துச்சு, இன்னும் வரல. இன்னும் 3 மாதங்களானாலும் F-16 வர்றதுக்கான எந்த விதமான ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக G7 நாடுகள் இன்றைக்கி இத்தாலியில் வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்க. நாட் ஓன்லி G7 நாடுகளுடைய தலைவர்கள், அதில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அதில் முக்கியமான பேங்கினுடைய அதிகாரிகள் இருந்தாங்க, முக்கியமான கோட்பாடுகளை உள்ளடக்கிய அவங்களுடைய லா மேக்கர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து உக்ரைனுடைய சொத்துக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம், ரஷ்யாவினுடைய சொத்துக்களை எப்படி அழித்து அதை உக்ரைனுக்கு கொடுக்கலாம், அசட் ஃப்ரீசிங்கை எப்படி செய்யலாம், அந்த அசட் ஃப்ரீசிங் வழியாக உக்ரைனுக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டிஸ்கஷனாக ஓடிச்சு. இந்த டிஸ்கஷனை தான் நேத்தே ரஷ்யா வந்து எதிர்த்தார்கள். நீங்கள் ஏதாவது என்னுடைய அசட்ஸை தொட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அசட்ஸை நாங்கள் காலி பண்ணிடுவோம், ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்து விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே டிஸ்கஷன் தான் இப்போ G7 நாடுகளும் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கர்கிவ் ரீஜன்லேயும் எங்களுடைய படைகள் முன்னேறி விட்டன அப்படிங்கிறது தான். ஆனால் நேர் எதிராக மேற்குலக நாடுகள் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். கர்கிவ் ரீஜனில் மீண்டும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ரஷ்யா என்பதுதான். கிட்டத்தட்ட ஓல்சாங்ஸ்க் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் முன்னோக்கி சென்று விட்டார்கள் அப்படின்னும், இந்த ஓல்சாங்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ல இருந்து 100லேருந்து 500 மீட்டர் அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் உள்ள நுழைந்து விட்டார்கள் என்பதும், லிப்ஸ்டுவோக்கா அப்படிங்கிற டைரக்ஷன்லையும் 200லேருந்து 400 மீட்டர் உள்ள ரஷ்யாவினுடைய படைகள் வந்து விட்டார்கள் என்பது தான் கடைசியாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். உக்ரைனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸினுடைய 415வது செப்பரேட் ரைஃபிள் பெட்டாலியன் அப்படிங்கிறது அந்த பகுதிகளை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என்பதும் ஒஃபிஷியலாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ உக்ரைனுடைய 415 செப்பரேட் ரைஃபிள் பெட்டாலியன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைனுக்கு பயந்து தான் விலகி போகிறாங்க. அப்படின்னா அவங்க இடத்தை விட்டு பின்னாடி போகிறாங்க. ரஷ்யா முன்னேறி வருகிறது. 100 மீட்டர் 400 மீட்டர் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யாவினுடைய வெற்றியை தான் இங்கே குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் கடைசி அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா கிளைட் பாம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க உக்ரைனுக்கு. அந்த கிளைட் பாம்ஸை இப்போ உக்ரைனால் சரியாக பயன்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறதும் ஒஃபிஷியல் ரிப்போர்ட்டாக வெளியில் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரஷ்யா அவங்களுடைய சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஜாம் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த கிளைட் பாம்ப் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு போகணும், அது எந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய ஜாமிங் அப்படிங்கிறது வர்றதுனால ரஷ்யாவினுடைய கை ஓங்கி நிற்கிறது. இந்த கிளைட் பாம்பால உக்ரைனுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்க போறது கிடையாது. ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகளை உக்ரைனால் ஏற்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. சரி, 300 பில்லியன் அமெரிக்க டாலர் உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் அதற்கு கைவிரித்து விட்டார்கள். இப்போது G7 நாடுகளும் சரியான முடிவுகள் எடுக்கவில்லை என்றால் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்வார்? கடைசியாக கேட்டிருக்கார், எனக்கான உதவிகள் செய்யுங்கப்பா, செய்யலைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் நாங்கள் இந்த ஜெயிச்சிட்டோம், இவ்வளோ இடத்துல முன்னாடி வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பரப்புரையும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்து வருகிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் தான். போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உக்ரைனுக்கு உச்ச நண்பனாக இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனை எதிர்க்கக்கூடிய முதல் நபராக மாறி நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த தானிய ஏற்றுமதி டீலில் போலந்தினுடைய விவசாயிகள் போட்ட அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனத்தை உள்ளடக்கியதாக மாறியது. போலந்து நாட்டுக்கே அவங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கும் முழு காரணமாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட போலந்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஐரோப்பாவும் மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாருமே சக நாடுகளுக்கு ரீஆர்மமெண்ட் அப்படிங்கிறது, அதாவது எவ்வளவு வெப்பன் வேணும்னாலும் அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், எந்த நாட்டுக்கு வெப்பன் வேணுமோ அந்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், எவ்வளவு முறை வேணாலும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கையை வைத்திருக்கிறார். இதை ஏன் சொல்கிறார்? இந்த யுத்தம் இப்போது நிற்க போகிறது கிடையாது, ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு இது நகரலாம், பால்டிக் நாடுகள் மோல்டோவா பக்கம் நகரலாம், போலந்து பக்கம் நகரலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருப்பதனால் இப்போதே அதற்கான எல்லா நடவடிக்கைகளிலும் பல நாடுகள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் ஜெலன்ஸ்கி அவர்களும் பயப்படுறார். ஒருவேளை பிற நாடுகளில் இந்த யுத்தம் பரவி விட்டது என்றால் அவங்க நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பணமோ இல்லாட்டி ஆயுதமோ கிடைக்க வாய்ப்பே கிடையாது.
அதற்கு முன்னாடி உக்ரைனுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்குமோ அது கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனால் G7 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய அசெட் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் ஒரு பெரும் கேள்வி தான். ஸோ நாளைய டாப்பிக்காக நான் இப்போயே சொல்லிடுறேன். உக்ரைன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் ரஷ்யா 2024 அவங்க போட்டிருக்கிற பிளான், அதுக்கு பின்னாடி அவங்க உழைத்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பட்டியலிட்டு நாளைய வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அப்போயே உங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு சூட்சுமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும், அவங்க பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பசில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா kidsbestie.com போங்க. நிறைய பசில்ஸ் இருக்குது. ஏபிசிடியாக இருக்கட்டும், அதை 3D உட்டனில் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பசில்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. மேக்னெட்டிக் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. மேக்னெட்டிக் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சூப்பரான ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுக்கு தேவையான கியர் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். விலையை சர்ச் பண்ணி மீதம் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் கம்பேர் பண்ணுங்கள். குறைவாக இருந்தால் அங்கேயே எடுத்துக்கோங்க. ஒரு புரட்சி உருவாகணும். ஒன்று, நம்முடைய குழந்தைகள் உடன் டாய்ஸை விளையாடணும், விலை குறைவாக கிடைக்க வேண்டும், அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.